வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கவங்களுக்கு வீசிங் வரும். நெறைய பேர் நெனைப்பாங்க அலர்ஜி வேற, வீசிங் வேற அப்டின்னு நெனைப்பாங்க. அலர்ஜி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வந்து அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாகும்போது, ஒரு கட்டத்துல வந்து நம்ம அதுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணல அப்டின்னா, அது வீசிங்கா மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அத பத்தின அவேர்னஸ் வீடியோ தான் இது. இத எவ்ளோ முழுமையா ஹோமியோபதில சரி பண்ண முடியும் அப்டின்றத தான் பார்க்க போறோம். இந்த அலர்ஜினால வர்ற வீசிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீசிங்ன்றது உங்களுக்கு ஒரு சத்தமே வந்து விசில் சத்தம் மாரி சும்மா அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்தோம்னா, திடீர்னு அவங்களோட மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர்றதே வந்து ஒரு விசில் சத்தம் மாரி வரும். முக்கியமா வந்து பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால மூச்சு இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. நான் விடுறது கூட எனக்கு ப்ராப்ளமா இல்ல. ஆனா மூச்சு இழுக்கிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது எனக்கு ரொம்ப ட்ரை காஃபா வருது. வறட்டு இருமலா வரும். அப்புறம் வந்து ஒரு நெஞ்சு வந்து டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெஞ்சு பாரமா இருக்க மாரி இருக்கும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி கூட இருக்கும். மூச்சு வந்து சுத்தமா வந்து உள்ள இழுக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தூசி தட்டுறாங்க. அதுல உள்ள டஸ்ட் மைட்ஸ் நம்மளோட பெட்ஷீட்லலாம் வந்து சின்ன சின்ன பூச்சி டஸ்ட் மைட்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ரீசன். இன்னொன்னு வந்து போலன்ஸ். போலன்ஸ் அப்படின்றது என்னன்னா, அந்த நச்சுத்தன்மை உள்ள செடி வகைகள் அந்த வீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இதுல இருந்து வர பூல இருந்து நிறைய நமக்கு இந்த போலன்ஸ்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப வந்து இந்த மூச்சு திணறல் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். வீட்ல வளர்க்குற பெட்ஸ் அனிமல்ஸ்ல இருந்து அந்த ஸ்கின்ல இருந்து இருக்கிற புரோட்டீன், அதோட ஹேர்ல இருந்து வர்ற சின்ன சின்ன மைன்யூட் டஸ்ட் வந்து டேண்ட்ரன்னு சொல்லுவோம். சில பார்ட்டிகல்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காம பயங்கரமா அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அவங்களுக்கு வரும். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜி. இந்த மாதிரி நிறைய அலர்ஜிஸ் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா அடுக்கு தும்மல் மாதிரி வரும். உங்களுக்கு மூக்குல இருந்து தண்ணியா வரும், கண் எரிச்சல், உங்களுக்கு கண்ணு வந்து எரியற மாதிரி இருக்கும், மூக்குக்குள்ள வந்து ஒரு முணுமுணுப்பு இருக்கும், தொண்டையில வந்து எரியற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய தொந்தரவு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நமக்கு வரும்போது சில டைம் வந்து இது வந்து நமக்கு சைனஸ் ஆகும், மூக்குல வந்து சதை வளர்ற மாதிரி, பாலிப்பு, உங்களுக்கு மூக்குல வந்து நமக்கு வந்து அடிக்கடி நீர் கொட்டுற மாதிரி, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, காலைல எந்திரிச்சோன்னே அந்த குளிர்ந்த காத்து பட்டோடனே ஒரு குளிர்ந்த தண்ணியில போய் கால் வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து அடுக்கு தும்மல் மாதிரி வருது, அலர்ஜி மாதிரி நீரா கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம்ல நம்ம இதை சரி பண்ணல அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஏர் பேசேஜஸ் பிராங்கைன்னு சொல்லுவோம். அதான் மெயினான ஏர் பேசேஜ் நமக்கு. அதுல வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறனால அந்த டியூப் வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும். அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல நீர் கோர்க்கறதுனால ஷ்ரிங்க் ஆகிறனால இதனால வந்து நம்மளுக்கு அலர்ஜி வீசிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமா வந்து பெரியவங்களுக்கு தான் வரணும்னு இல்லை, குழந்தைங்களுக்குமே நிறைய பேருக்கு வருது. அதே மாதிரி நம்ம சாப்பாடு வந்து பிரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு மேல ஒரு ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் இல்லையா? இந்த ஃபங்கல் மாதிரி நம்ம சாப்பாட்டுல எதுலையாவது இருந்ததுன்னா அதை கண்டிப்பா சாப்பிட்றாதீங்க, டிஸ்கார்ட் பண்ணிடுங்க, தூக்கி குப்பையில போட்டுருங்க. அதே மாதிரி வந்து ஃபுட் அலர்ஜியும் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த நட்ஸ் எல்லாம் ஒத்துக்காது. சில பேருக்கு வால்நட்டு, இந்த கடலை, நிலக்கடலை இதெல்லாம் ஒத்துக்காது. இதுல உள்ள புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண முடியாம நிறைய பேருக்கு வந்து வீசிங் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சீ ஃபுட் ஆனா இந்த ஃபிஷ், இந்த ஷெல் ஃபிஷ் இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாமே நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது. நிறைய பேருக்கு அதே மாதிரி எக் ஒத்துக்காது, சில பேருக்கு வந்து மில்க் ஒத்துக்காது. நிறைய வந்து ஃபுட் அலர்ஜிலேயே நிறைய வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த அலர்ஜி வந்து இட்ஸ் ஒரே டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா எது வந்து ட்ரிகர் பண்ணுதுன்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ச் டெஸ்ட் இருக்கு. இதுல வந்து ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு என்ன கைண்ட் ஆஃப் அலர்ஜி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மல்டிபிள் பேட்சஸ் மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து ஒட்டுவாங்க. அது வைக்கும் போது கொஞ்சம் டைம் கழிச்சு ஒரு 6 hours ஒரு 24 hours கழிச்சு ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்கின் ரியாக்ஷன் எதுவும் இருக்கான்னு பார்த்து அது எந்த இதுக்கு நம்ம உடம்பு வந்து சென்சிட்டிவா இருக்கோ அதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. கம்ப்ளீட் அவாய்ட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து பில்டே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து இந்த காலைல எந்திரிச்சோன்னே இந்த குளிர்ந்த காத்தே அஃபெக்ட் ஆகுதுன்னா நம்ம எப்படி வந்து ஒரு காத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும்? அவாய்டே பண்ண முடியாது இல்லையா? அந்த அலர்ஜி கூடும் போது நம்ம உடம்புல ஹிஸ்டமைன்ன்ற இது வந்து நம்ம உடம்புல வந்து கூடும். இந்த ஹிஸ்டமைனை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் ஆன ஹோமியோபதியில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா வந்து நம்ம இதை வந்து சரி பண்ண முடியும். ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல உங்களுக்கு தெரியும் நல்லாவே கம்ப்ளீட்டா நில் சைடு எஃபெக்ட்ஸ், ஒரு பர்சன் கூட சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. வித்தின் ஒரு 1 week 1 monthக்குள்ளேயே இந்த வீசிங் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும். அதாவது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலர்ஜினால வர வீசிங்க்கு நீங்க ஒரு மாசத்துல ஒரு 10 தடவை 15 தடவை வந்து நீங்க அதுக்கேற்ற மருந்துகள் உங்களுக்கு இன்ஹேலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது யூஸ் பண்ற இன்டென்சிட்டி உங்களுக்கே தெரியும். இந்த வீசிங் வர்றது வந்து அது படிப்படியா உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல. வித்தின் 3 monthsல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த வீசிங் வந்து ஸ்டாப் ஆகி இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், உங்களுக்கு அலர்ஜி ரிலேட்டடா வந்து உங்களுக்கு மூக்குல இருந்து தண்ணி வடிகிறது, கண் எரிச்சல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்கும். அதுவுமே இன்னும் ஒரு 3 monthsல நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம சரி பண்ணிடலாம். முக்கியமான மெடிசன்ஸ் பார்த்தோம்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து இந்த வீசிங் மாதிரி இருக்கவங்களுக்கு முக்கியமான மெடிசன்ஸ் பார்த்தோம்னா அக்கோனைட், ஸ்பாஞ்சியா, இப்பிகாக், இந்த மாதிரி நிறைய
மெடிசன்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவலா தான் நம்ம பார்ப்போம் ஹோமியோபதியில. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களோட ஏஜ் குரூப், என்ன வயசு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அவங்களோட ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது வித்தின் 1 மந்தே நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். நீங்க யூஸ் பண்ற மெடிசன்ஸை பாதியா நீங்களே வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது உங்களுக்கு யூஸ் பண்றது. இன்ஹேலர்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த வீசிங் வரும்போது தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு இன்டென்சிட்டியுமே உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.